ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இடத்துல சாப்பிட வந்தேங்களா. அங்கே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பூ போட்டு வச்சுருந்தாங்க ஹோட்டல் முன்னாடி. எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே வந்தேன். சரி, லாஸ்ட்டில் எங்கே தான் இந்த பூ போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்களா. நீங்களும் வாங்க அதை பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோழி கொண்ட செடி இருக்குது. அது கீழே ரொம்ப நாளாக இருக்கான். மேலே வர 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 பார்த்திங்கன்னா இந்த அஞ்சுதலை நாகன் மாதிரியே அது மேலே தலையெடுத்து நிற்கிறத பார்த்துட்டு எல்லோரும் இதை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம எத்தனையோ கோழி கொண்டைகள் பூ பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு பூ பார்த்துருப்போமான்னு தெரில. பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அந்த வடிவமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ப கூட மாட்டீங்க, சேம் அதே மாதிரி தான் மேலே நாக்கு, பூ, அந்த தலை இருக்க மாதிரி எல்லா ஷேப்பும் அதே மாதிரி தான் இருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து நம்ம சேலம் போகிற வழியில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்லி, தோசை எல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே இங்கேயும் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு வீடியோ எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கிட்டு வாங்க, நான் எடுக்கிறேன். இந்த ஹோட்டல் பேர் வந்து சித்ரா. நம்ம திருவண்ணாமலையிலேருந்து சேலம் போகிற வழியில் இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வாங்க, இந்த மாதிரி சின்ன கடைகளில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் கொண்டு போய் நம்ம 1000 500ன்னு கொடுக்கறதுக்கு இங்கே நாங்கள் 6 பேர் சாப்பிட்டோம். ரொம்ப கம்மியாக ஒரு 200 சில்லரை தான் வந்துச்சு. சாப்பாடு வந்து வீட்டு முறையில் ரொம்ப தரமாக இருந்துச்சுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க.